நீட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து நம்ம ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கான இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே எப்படி அப்ளை பண்ணுற ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த கேபிக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கணும், கீழே வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி அவங்களுடைய நேம் இருக்கணும், அதுக்கு கீழே போட்டோ எடுக்கிற டேட் இருக்கணும். ஸோ நம்மளுக்கான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தென் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர், ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர், அண்ட் தென் வந்து அவங்களுடைய 10 ஃபிங்கருடைய தம்ப் மட்டும் நீங்க ஒரு A4 ஷீட்ல அழகா நீங்க என்ன பண்ணீங்கன்னா தம்ப் வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எதர் SC ST ஆர் OBC கேண்டிடேட்ஸ் ஆர் OBCல கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் இருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும். இன்னொன்று இன்கேஸ் அப்லோட் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்கேஸ் எங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஏன்னா நீங்க இப்போ ரீசெண்டான அப்ளிகேஷன் தான் இப்போ போட்டிருக்கேன், எங்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அப்ளை பண்ண அந்த ரிசிப்டும் அவங்க அப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்ளை பண்ண ரிசிப்ட் நம்ம கையில இருந்தா ஓகே, அதுல அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிடலாம். OBC வாங்காத ஸ்டூடெண்ட் OBC வரதுக்கு லேட் ஆகுது சார், நான் என்ன பண்ணட்டோம்னா, நீங்க OBC அப்ளை பண்ற அந்த அந்த இ-சேவை மையம்ல அப்ளை பண்ண அந்த சர்டிபிகேட், அந்த அப்ளிகேஷன், அது மட்டும் இருந்தா போதும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட். நெக்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் கம்பல்சரி நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஆதார் கார்டு நமக்கு கரெக்டா இருக்கணும். 10th மார்க் ஷீட்லயும் ஆதார் கார்டுலயும் நேமு, உங்களுடைய நேமும் பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரண்டோடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ பேரண்டோட டீட்டெயில்ஸ் கேட்டால் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். அண்ட் பேரண்டோட இன்கம், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ல அந்த இன்கம் டேட்டாஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய மெயில் ஐடி. ஸோ 2 மெயில் ஐடி வேணும், அண்ட் தென் 2 மொபைல் நம்பர் வேணும். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஆதார் கார்டில் எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கான OTP வரும். ஸோ ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கிற நம்பர் OTP கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், அது 10 ஃபிங்கர் தம்ப் இம்ப்ரெஷன். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு அண்ட் பேரண்ட் டீடைல்ஸ். இன்கேஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன சார் வேணும்னா 2 மொபைல் நம்பர், 2 மெயில் ஐடி. ஸோ இதுதான் நம்மளுக்கான நீட்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீட்கான ஃபீ பேமெண்ட். ஸோ எவ்வளவு சார் நீட்கான ஃபீஸ், இதெல்லாம் நோட்டிபிகேஷன் இருக்கு, இருந்தாலும் நான் ஒரு ரீகால் பண்றேன். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1700, ஜென்ரல் EWS OBC NCLக்கு 1600, அண்ட் SC ST PWD அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே உங்களுக்கு பேஜ் நம்பர் 101ல வெரி கிளியரா கொடுத்துருக்காங்க, ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நீட் NTA உங்களுடைய அஃபிஷியல் சைட்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுறது இதுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் நீட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட். இன்கேஸ் நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும், லாகின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார், நான் 2-3 ஸ்டெப்ல வெளியே வந்துட்டனால லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் உங்களுக்கான வெப்சைட் லிங்க் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும், அதில் நீங்க பார்த்துக்கோங்க. அதை நீங்க உள்ள போனீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின். நம்ம பார்க்க போறது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் ஆனா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகும். ஸோ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தயவு செய்து படிச்சு பார்த்துக்கோங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சனல் டீடைலை நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ பர்சனல் டீடைல் என்ன சார் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க கேண்டிடேட் நேம். ஸோ உங்களுடைய நேம். ஸோ உங்க நேம் வந்து எப்படி சார் இருக்கணும்னா, எல்லாமே டீடைலாக கொடுத்துருக்காங்க. Please fill the detail exactly as printed on the class 10 passing certificate or mark sheet issued by the recognized school examination board. அதாவது நீங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி உங்க நேம் இருக்கோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க வந்து 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் இனிஷியல் பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கா, அது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இனிஷியல் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி கரெக்டா, CBSEல ஒரு மார்க் இருக்கும், மெட்ரிக்ல ஒரு மார்க் இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல ஒரு மார்க் இருக்கும். ஸோ கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேண்டிடேட் நேம், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம். சில இடத்துல வந்து ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து உங்களுக்கான அந்த இனிஷியல் இருக்காது சில ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அப்போ நீங்க கரெக்டா அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க அப்லோட் இங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த், ஸோ ஜெண்டர், அதுக்கப்புறம் அதுக்கான கன்ஃபார்ம் பர்சன் டீடைல் அகைன் நீங்க அந்த டீடைலை என்ட்ரி பண்ணணும்.
ஸோ என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கான அட்ரஸ். ஸோ அட்ரஸ் லைன் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டு இருக்கு. ஸோ அப்போ ப்ரெசன்ட் அட்ரஸ்ல என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுங்க. ஸோ அதில் வந்து அட்ரஸ் லைன் 1 2 3 கண்ட்ரி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கான ரெண்டுமே எனக்கு ப்ரெசன்ட் அட்ரஸும் தென் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ரெண்டு சேம் தான் சேம் கொடுத்துருங்க, டிஃப்ரெண்ட் தான் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களுக்கான ப்ரெசன்ட் அட்ரஸும் நீங்கள் டிஃப்ரெண்டாக கொடுத்தா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஐ மீன் அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, கம்யூனிகேஷனுக்கு என்ன, ஐ மீன் அந்த பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு என்ன வச்சிருக்கீங்கன்றதை நீங்கள் ப்ராப்பராக ரெண்டு பேர் அப்லோட் பண்ணணும். அதனால நீங்க மேக்சிமம் வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு சேம் கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரே ஐடி ப்ரூஃப் நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்கான அப்லோடு டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் கரெக்டாக கேட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சப்மிட் பட்டன் வந்துடும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணணும். நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கேட்கும், ப்ரிவியூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேனா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணி அக்ரி கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ரிவ்யூ பண்ணுங்க. தயவுசெய்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிருக்கீங்களான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. அகைன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதனுடைய மேஜர் 12 ஸ்டெப்ஸ் நல்லா கவனிங்க. ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கான்டாக்ட் டீட்டெயில் தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில், டிசபிலிட்டி டீட்டெயில், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஐடென்டிஃபை டீட்டெயில், அதுக்கப்புறம் அதனுடைய ஆபார் ஐடி, ரிஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷனல் டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். இதுதான் உங்களுக்கான நியூவா வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அப்டேட். ஏன்னு கேட்டா ஜேஇ மெயின்ல இதை நம்ம பார்த்தோம், சியூடிலையும் பார்த்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜேஇ மெயின் அப்ளை பண்ணும்போது இந்த லைவ் கேப்சர் மோடு வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேஇ மெயின் அப்ளை பண்ணலாம் டேரக்டா நீட் போறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இந்த மறுபடியும் ஒரு முறை இதை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கடைசியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா பார்த்து பொறுமையா நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு எங்கேஜ் ஆயிருக்கும். இதுல வந்து ஆனுவல் இன்கம், நீங்க இன்கம் சர்டிபிகேட்ல என்ன இன்கம் இருக்கோ ஸோ அதை என்ட்ரி பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா அப்லோட் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேட்டாஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் என்ன இருக்கா அதை செக் பண்ணுங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருந்தா அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ்ல என்ட்ரி பண்ணும்போது தயவு செய்து ஆதார் கார்டை நீங்க நல்லா கவனிங்க. ஆதார் கார்டு ஐ வாலண்டரி அக்ரி டு ஷேர் மை சைல்டு வார்ட் அல்லது ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை ஒழுங்கா படிச்சு பார்த்துட்டு எஸ் நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி உள்ள கொடுத்து நீங்க உள்ள போங்க. ஸோ இதை நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராப்பரா வந்துடும். அதுல வந்து உங்களுக்கு அந்த ஆதார் கார்டு வந்து டிஜிலாக்கர்ல இருக்கும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் என்னென்ன ஐடி ப்ரூஃப் நீங்க ஐடென்டிஃபை டீட்டெயில், உங்களுக்கான ஐடென்டிஃபை டீட்டெயில டிஜிலாக்கர்ல லிங்க் பண்ணிருக்காங்களா, இல்ல பாஸ்போர்ட், இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட்ல இருக்காது, டிஜிலாக்கர் இருக்கும், பேன் கார்டு இருக்காது, இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனி அதர் வேலிட் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் போட்டோகிராஃபி இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபார் ஐடி இருந்தா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ எஸ் ஆர் நோ கேட்கும், நீங்க இருந்தா ஓகே, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ அதனால எந்த இஷ்யூம் கிடையாது. இப்போ நீங்க ஆபார் ஐடி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ், ப்ராப்பரா எக்ஸாம் சென்டர் கொஸ்டின் பேப்பர் மீடியம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் சென்டர் சிட்டி சாய்ஸ் கரெக்டா கொடுங்க. 3 சாய்ஸ் கேட்கறாங்க, கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதருடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல் கேட்கறாங்க, அதையும் கரெக்டா என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து அவங்களுக்கான ஒரு இதுவே நீங்க சேவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம். அண்ட் தென் எஜுகேஷன் டீடைல் ப்ராப்பரா நீங்க சில பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பீங்க, அண்ட் தென் வந்து ஃப்ரெஷர் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர் கண்டிப்பா நீங்க 10th எல்லாருமே 10th நீங்க டேட்டாஸை ப்ராப்பரா என்ட்ரி பண்ணிடுங்க. 10th டேட்டால ப்ராப்பரா மார்க் டேட்டாஸ் எல்லாமே கேட்கும், கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. அண்ட் தென் 12th நீங்க அப்பியரிங் கொடுத்துருங்க. ஸோ நீங்க வந்து 11th டேட்டா அப்லோட் பண்ண தேவையில்லை. மெட்ரிக் ஸ்டூடெண்ட் 11th சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, 11th பத்தி நீங்க சொல்ல தேவையில்லை. 12th ஸ்டாண்டர்ட் நீங்க இப்ப அப்பியர் ஆக போறீங்கன்னா அப்பியரிங் கொடுங்க. ஆல்ரெடி பாஸ்னா எந்த இயர்னு கரெக்டா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஆதார் டீடைல்ஸ்,
சாரி அடிஷனல் டீடைல் கேட்கும். அந்த அடிஷனல் டீடைல் உங்களுக்கு ட்வின்ஸா இல்லையா அப்படின்றது கேட்கும். அதையும் கரெக்டா நீங்க என்ட்ரி பண்ணுங்க, அதனுடைய டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் கார்டியன் டீடைல்ஸ். ஸோ அவங்களுடைய எமர்ஜென்சியா தான் சொன்னேன் இல்லைங்களா, 2 மொபைல் நம்பர் 2 மெயில் ஐடி யூஸ் ஆகுன்றதுனால நீங்க ஒரு மொபைல் நம்பர் நீங்க ஓடிபிக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்க போடலாம். ஸோ அந்த நம்பர் உங்க நம்பரா இருந்தாலும் இது பேரண்ட் நம்பர் கரெக்டா அப்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மெயில் ஐடியும் உங்களுக்கு ஓடிபி வரும், கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இம்பார்ட்டன்ட் அப்டேட் லைவ் கேப்சர். ஸோ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ சில பேருக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போடுற இடத்துல எனக்கு வந்து இது இல்லை சார், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு வந்து வெப்கேம் இல்லை, ஸோ நாங்கள் அப்ளிகேஷன் போடுற இடத்துல வெப்கேம் இல்லை லேப்ல போடுறேன் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்க வந்து போன்ல இந்த கியூஆர் கோடை உங்களுடைய கேமரா ஆன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன்ல நீங்க லைவ் கேப்சர் பண்ணிக்கலாம். மெயின் அப்டேட் அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் லைவ் கேப்சர்ல இந்த ஃபேஸ் லைட் அடிக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது மறுபடியும் எரர் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ லைவ் கேப்சர் போட்டோ இங்க அங்க நீங்க மொபைல்ல ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்க போட்டோ ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓகே பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நீங்க மொபைல்ல உங்களுடைய கேமரா ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணியே நீங்க பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். எங்களுக்கு நான் அப்ளை பண்ற சிஸ்டம்ல நான் வெப்கேம் இருக்கும், அந்த வெப்கேம் கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஃபைனல் அப்லோட் டேட்டாஸ் என்னென்ன அப்லோட் பண்ணோம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் கேட்கல. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கவனிங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அந்த 10 ஃபிங்கர்ஸ்க்கான தம்ப் இம்ப்ரெஷன் ப்ராப்பரா ஃபிங்கர்னு மட்டும் இங்க மேல மட்டும். ஸோ நீங்க ஃபுல்லா வச்சிட போறீங்க, இந்த ஃபிங்கர் மட்டும் மேல மட்டும் தம்ப் மட்டும், இந்த தம்ப் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு இடத்துலயும் ஃபிங்கர் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சர் கரெக்டா ஃபாலோ, அந்த சைஸ் கேட்டிருக்காங்க அதை படி அப்லோட் பண்ணுங்க. அண்ட் 10th மார்க் ஷீட் அப்லோட் அகைன் 10th சர்டிபிகேட். ஸோ இதுனா சார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு, நீங்க கரெக்டா 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். இதுதான் நான் முக்கியமா சொன்னேன் உங்களுக்கு. இது வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க டிஃப்ரெண்டா சூஸ் பண்றீங்க, பிரசன்ட் வேற பெர்மனன்ட் வேற அப்படின்னா நீங்க ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஒரே டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். நீங்க பிரசன்ட்டும் பெர்மனன்ட்டும் ஒன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி ப்ரூஃப் இருந்தா நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க, இல்லைன்னா நோ இஷ்யூஸ். அதனால நீங்க வந்து ரெண்டுமே சேம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குறாங்க, ஸோ அதுவும் கரெக்டாக நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு முறை வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் தயவு செய்து கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி ஓடிபி வரும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க ஒரு 4 பேங்க் கொடுத்துருக்காங்க, இது எதுக்குள்ள போனாலும் நீங்க யூபிஐ கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அப்படி இல்லை சார் அப்படின்னா யூபிஐ ஐடி மென்ஷன் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்த உடனே உங்களுக்கு ஓகே ஆயிடும். அது நீங்க ஓகே பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்போ இங்க வந்து உங்களுக்கு இமெயில் பண்ண சொல்லுதா அப்படின்னு கேட்கும். ஸோ அது வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ இங்க இமெயில் உங்கள் மெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணட்டுமா, அப்புறம் டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது அழகா நீங்க கன்ஃபர்மேஷன் பேஜ் கொடுத்து நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளவுதான். ஸோ மற்றபடி நீங்க இதுல பெருசா முக்கியமான இடம் எதுசான்னு கேட்டா இந்த லைவ் கேப்சர் மட்டும்தான், பெருசா வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து நீட் எக்ஸாமை ப்ராப்பரா பொறுமையா நிறுத்தி நிதானமா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ப்ரூஃப். அதனால 10th மார்க் ஷீட்ல நேமு, பேரண்ட் நேமு, அவங்க ரோல் நம்பர் ப்ராப்பரா என்ட்ரி பண்ணுங்க. உங்களுடைய மார்க் பர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும், அதையும் கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. சிபிஎஸ்சியா, தமிழ்நாடா, இல்ல வேற என்ன ஸ்டேட்ன்றது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி அப்ளிகேஷன் போடுறதுல மேக்ஸிமம் டவுட் வர வாய்ப்பு இல்லை. அதனால ப்ராப்பரா நிறுத்தி நிதானமா பொறுமையா அப்ளிகேஷன் போடுங்க. ஈவினிங் டைம்ல சர்வர் டவுன் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் மார்னிங் அந்த இயர்லியரா கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்ணுங்க. லேட் நைட் 10 o'clock மேல நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க, இண்டிவிஜுவலா போடுறீங்கன்னா டவுட் வருதுன்னா கண்டிப்பா நீங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன்ல ஷோ ஆகும், அந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய டவுட்ஸ், வேற எதனா அப்ளிகேஷன்ல டவுட் இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் கரெக்டா அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.